அமெரிக்காவால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கவே முடியாது என்று சொல்லி நான் சொல்லல. கடல் சார்ந்த நிபுணர்களும் போரியல் வல்லுநர்களும் முன்னாள் கடற்படை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவால் எந்த காரணம் கொண்டும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கவே முடியாது சொல்லி அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்னென்ன காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்க இவர்கள் சொல்கிறது சரியா பிள்ளையான்னு சொல்லி. அதுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார்? நாங்களும் பாரம் நீங்களும் வாங்கோ, எல்லாரும் சேர்ந்து ஒரு போலீஸ் மாதிரி டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி ஹோர்முஸ் நீரிணைக்கு அதில் போகிற கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், டேங்கர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அதாவது ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் திறப்போம் என்று சொல்லி அழைப்பு விட்டவர் தானே. அவருடைய அழைப்புக்கு நிறைய நாடுகள் மறுப்பு தெரிவித்திருக்கின்றன. பிரித்தானியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மனி, இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே முக்கியமான நாடுகள் எல்லாமே நோ சொல்லியாச்சு. நாங்கள் இதுக்கு வரவும் மாட்டோம், எங்களுடைய கப்பல் படையை அனுப்பவும் மாட்டோம், விட்டுருங்க சாமி என்று சொல்லி அவர்கள் சொல்லிட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் கப்பல் படையை அனுப்பி ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாது. அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சண்டைகளும் உயிரிழப்புகளும் தான் பெருமே தவிர அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு கப்பல் படையை அனுப்புறதும் பார்க்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைக்கு போகிற எண்ணம் இல்லவே இல்லை. அதை சுமூகமாக தீர்க்கணும்னு சொல்லி அவர் விரும்பவே இல்லை. அதனால இப்போ சரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிறார், சரியான ஒரு அப்செட்டாக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்டோ நாடுகள் உதவிக்கு வரையில் நேட்டோ நாடுகள் நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். எனவே நேட்டோருடைய எதிர்காலமே பேட்டாக இருக்கும் என்று சொல்லி ட்ரம்ப் விரட்டி இருக்கிறார். ட்ரம்புக்கு தெரிஞ்ச எல்லாமே விரட்டுறது மட்டும்தான். எங்குமே சாஃப்டாக கதைச்சு நாங்கள் கேள்விப்படவே இல்லை. ஒன்றில் விரட்டுறது, மிரட்டுறது அல்லது கிண்டலாக கதைக்கிறது, இப்படித்தான் கதைக்க தெரியுமே தவிர ஒரு சாஃப்டாக அன்பாக கதைச்சு நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நேட்டோ நாடுகள் நன்றி இல்லாமல் இருக்கின்றன, நேட்டோனுடைய எதிர்காலம் பாதிக்கும் என்று சொன்னவர் தானே. அதுக்கு இன்றைக்கு ஜெர்மனியினுடைய சான்சலர் ஒரு பதில் சொல்லியிருக்கார். இந்த யுத்தத்துக்கும் நேட்டோக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இதுக்கும் நேட்டோக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. நேட்டோ நாடுகள் நேட்டோ எல்லைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நாங்கள் செயல்பட முடியுமே தவிர நீங்கள் தேவையில்லாமல் போயிட்டு ஈரானோட சண்டைக்கு போயிட்டு இப்போ எங்களவான்னு கூப்பிட்டா நாங்கள் எப்படி வர முடியும் என்று சொல்லி ஜெர்மனியினுடைய சான்சலர் சொல்லியிருக்கார். எனவே ட்ரம்பினுடைய அழைப்புக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நாடுகள் இப்பொழுது மறுப்பு சொல்லியிருக்கின்றன. இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் தன்னோட 7 நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களாம். அவர்கள் தங்களுடைய படையை அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்களாம். யார் அந்த 7 நாடுகள் என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் 7 நாடுகளினுடைய படைகளை கூட்டிக் கொண்டு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அங்கே போகிறார் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்கு. ஆனால் அவரால் அதை திறக்க முடியுமா? திறக்க முடியாது என்று சொல்லி இந்த அறிஞர்கள் சொல்கிறார்கள். என்னென்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்களும் சரி அல்லது சர்வதேச ஊடகங்களும் சரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை போட்டு கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சாலும் அது பிழை, அது சரிவராது, இது ஒழுங்காக திட்டமிடல் என்று சொல்லி அக்குவரு ஆணிவர அந்த பிரித்து மேயர் என்று சொல்லுவது தானே, அதே மாதிரி பிரித்து மேய்ஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளோ அடியத்தான் வாங்குறது அந்த நிலைமையிலான பவர் இருக்கிறார். எனவே இந்த ஹோர்முஸ் நீரிணை திட்டம் சரியே வராண்டு சொல்லி இந்த ஊடகங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிறைய பேரை பேட்டி எடுத்து அலசி ஆராய்ஞ்சு சில தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். இனி பாப்போம் ஏன் இது சாத்தியமில்லை என்று சொல்லி. முதலாவது ஹோர்முஸ் நீரிணை மிக குறுகலான ஒரு இடம், 10 மைல் மட்டுமே அகலம் கொண்ட ஒரு குறுகலான இடம். அது என்ன பெரிய அட்லாண்டிக் பெரும் சமுத்திரமா? இல்லை தானே, சின்ன இடம் தானே. எனவே அந்த சின்ன இடத்துக்குள்ளே கப்பல்கள், டேங்கர்கள், டிஸ்ட்ரோயர்கள் எல்லாம் ஒரேதாக போய் இப்படி பெரிய ஊர்வலமாக போய் பாதுகாப்பாக போகிறது சாத்தியமே இல்லை என்று சொல்லப்படுது. இதை அந்த கடல் சார்ந்த நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இப்போ 10 மைல் அகலமாக இருந்தாலுமே கூட அந்த 10 மைலில் எங்கே வேணுமென்றாலும் டேங்கர் போகலாம், எங்கே வேணுமென்றாலும் கப்பல் போகலாம், அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னு சொன்னால் கப்பல்களுக்கு என்று சொல்லி ஒரு பாதை இருக்குது. இப்போ நீங்கள் கூகுள் மேப்பை தட்டி பார்த்தாலே தெரியும், இந்த கடலுக்குள்ளே கடல் அப்படி நல்லபடியாக ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கப்பல்கள் போகிறதுக்கு பாதை இருக்குது. அந்த பாதையால் மட்டும் எப்படி நாங்கள் ரோட்டால் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கோ அதே மாதிரி தான் கப்பல்கள் போகிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட பாதை இருக்குது, அதால் மட்டும்தான் போக முடியும். எனவே இந்த ஹோர்முஸ் நீரிணையில் எல்லா இடமும் கப்பல்கள் போக முடியாது, அந்த குறிக்கப்பட்ட பாதையில் மட்டும்தான் போக முடியும். சரி, ஒரு பெரிய டேங்கர் போகுதுன்னு வைங்களேன், நிறைய எண்ணெய் எரிபொருள் எல்லாம் ஏற்றி கொண்டு கேஸ் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு ஒரு அமெரிக்காவுக்கு சொந்தமான பெரிய ஒரு டேங்கர் உண்டு, அதில் போகுது. இப்போ சுத்தவர யார் போகணும்? இந்த டிஸ்ட்ரோயர் என்று சொல்லப்படுற தாக்கி அளிக்கிற அந்த கப்பல்கள் சுத்தவர போகணும், பாதுகாத்து கொண்டு போகணும். அந்த டேங்கர் போகிறதுக்கே இடம் பத்தாது, அதுக்குள்ளே இந்த டிஸ்ட்ரோயர்கள் எல்லாம் போகணும் என்று சொன்னால் ஆக கப்பலோட ஒட்டி கொண்டெல்லாம் போக முடியாது. ஓரளவு ஸ்பேஸ் தேவை, இடம் விட்டு தான் போக முடியும். இப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள ஒரு ட்ரோன் தாக்குதலோடு நடக்குதுன்னு வைங்களேன். ஈரான் தான் மிக சுலபமாக
சுலபமாக ஏதாவது ஒரு ட்ரக்கில் இருந்தோ ஒரு லொரியில் இருந்தோ திடீரென்று கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த ட்ரோனை ஏவி போட்டு திடீரென்று அவர்கள் காணாமல் போயிடுவார்கள், மறைந்து விடுவார்கள். ஏனென்றால் அப்படியான தாக்குதல்கள்லாம் இப்போ ஈரானால் நடத்தப்படுது. இப்போ ஈரான் வந்து ஒரு ட்ரோனை ஏவிட்டுது இந்த டேங்கரை நோக்கி. இப்போ பக்கத்தில் போகிற கப்பல்கள் அந்த ட்ரோனை வந்து சுட்டு விழுத்தணும். சுட்டு விழுத்துறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த சண்டையில் ஈடுபடுறதுக்கு ஸ்பேஸ் தேவை. ஏன்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் வந்து அப்படியே போன போக்கிலேயே அப்படியே சுட முடியாது. வளைஞ்சு நெளிஞ்சு ஓட வேண்டியிருக்கும், திருப்ப வேண்டியிருக்கும், சுற்றி வளைக்க வேண்டியிருக்கும், வேகமாக செயல்பட வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் போதிய அளவு இடம் காணாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், அப்படியே அந்த டேங்கரை நோக்கி ஒரு ட்ரோன் வருதுன்னு வைங்களேன், அந்த ட்ரோனை வந்து சுட்டு விழுத்தினா அந்த ட்ரோனினுடைய கழிவுகள் எங்கே போய் விழும்? அது டேங்கருக்கு மேலே வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி இந்த இராணுவ வல்லுநர்கள் வந்து சுட்டி காட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இப்போ துபாயிலையும் குவைத்லையும் பஹ்ரைன்லையும் சவுதி அரேபியாலையும் என்ன நடக்குது? ஈரான்லேருந்து ட்ரோன்கள் ஏவப்படுது. அந்த ட்ரோன்கள் வந்து வானத்தில் வச்சு சுட்டு வீழ்த்தப்படுது. அப்போ வானத்தில் வச்சு சுடையக்குள்ளே அங்கே வச்சு வெடிச்சா பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கழிவுகள் எங்கே விழுகிறது? கீழே தான் வந்து விழணும். அதனால தான் வாகனங்களுக்கு மேலே விழுகிறது, கட்டடங்களுக்கு மேலே விழுகிறது, ஆட்களில் தலைக்கு மேலே விழுகிறன்னு சொல்லி இப்போ எத்தனை சம்பவங்களை நாங்கள் பார்த்துட்டோம். எனவே ஒரு டேங்கரை நோக்கி வர ஒரு ட்ரோனை வந்து சுட்டு விழுத்தைக்குள்ளே அந்த கழிவுகள் வந்து அந்த டேங்கருக்கு மேலேயே விழுந்து அதே நெருப்பு பிடிச்சி எறிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அது சரிதானே? அடுத்தது, ஈரான் வந்து தாக்குதலை மேற்கொள்ளும் போது எந்த பக்கத்தில் இருந்து எந்த டிரெக்ஷனில் இருந்து எப்படியான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்று சொல்லி கணிக்கவே முடியாது. ட்ரோனால் மட்டும்தான் தாக்குவார்கள் என்று சொல்லவே முடியாது. மிசைல்ஸ் அனுப்பலாம், கடலுக்கு அடியில் வந்து கண்ணி வடிகள் வடிக்கலாம், அந்த தற்கொலை படகுகள் இருக்கு தானே, ரிமோட் கண்ட்ரோலில் இயங்குகிற படகுகள், அந்த படகுகள் மூலம் தாக்கலாம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டேங்கர் கப்பல் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு தானே, 4-5 ஃபுட்பால் கிரவுண்டினுடைய அளவை பிடிச்சி கொண்டு தான் போகுமாம் உயரமான கப்பல்கள். அப்போ அதனுடைய 2 பக்கமும் வந்து டிஸ்ட்ரோயர்கள் போகும்போது அதனுடைய ஒரு பக்கம் வந்து பிளைண்ட் ஸ்பாட் என்று சொல்கிறது. அதாவது மற்ற பக்கம் வர ட்ரோனை வந்து இங்காலி பக்கம் போகிற டிஸ்ட்ரோயர்களால் சுட்டு வீழ்த்த முடியாது. ஏன்னு சொன்னால் அது வந்து பிளைண்ட் ஸ்பாட்டில் போகும். அதாவது டேங்கர் வந்து பெருசாக இருக்கும், பக்கத்தில் போகிற டிஸ்ட்ரோயர்கள் வந்து சின்ன சின்ன கப்பல்களாக இருக்கும். அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். எனவே வந்து இப்போ 10 கப்பல்கள் சுத்த வர போகுதுன்னு வைங்களேன், அந்த 10 கப்பல்களாலையும் செயல்பட முடியாது. எனவே சுத்த வர போகிற 10 கப்பல்கள், இந்த டேங்கர், இது எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு சின்ன ட்ரோனால் வந்து ஆட்டம் காண செய்ய முடியும் என்று சொல்லி போரியல் அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அவர்களுக்கு விளங்குது, விளங்க வேண்டிய ஆட்களுக்கு விளங்கணுமே. அடுத்த முக்கியமான விஷயம், அந்த ஹோர்முஸ் நீரிணையில் ஒரு ட்ரோன் தாக்குதலோ மிசைல்ஸ் தாக்குதலோ இடம்பெறும் போது அதை வந்து டிஸ்ட்ரோயர் கப்பல்களால் மட்டும் தனியாக தடுக்க முடியாது. விமான தாக்குதல்கள் நடத்தணும், ஹெலிகாப்டரில் பறந்து பறந்து கண்காணிக்கணும், வான் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தணும். அதுக்கெல்லாம் ஸ்பேஸே இல்லை, அதுக்கெல்லாம் இடமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே மாறி மாறி மிஸ்ஃபயர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கண்காணிப்பு விமானங்கள், அதாவது AWACS என்று சொல்லப்படுற ஒரு வகையான விமானங்கள் இந்த கடல் கண்காணிப்பில் வந்து ஈடுபடணுமாம். ஏன்னு சொன்னால் அந்த வகை விமானங்களால் தான் இந்த ட்ரோன்களையும் இந்த மிசைல்ஸையும் வந்து தூரத்தில் வச்சே கணிக்க முடியுமாம். எனவே அவர்கள் கொடுக்குற சிக்னலை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் இந்த போர் விமானங்கள் வந்து திடீரென்று எழும்பி போய் தாக்குதலை நடத்த முடியும். ஏன்னு சொன்னால் போர் விமானங்கள் எந்த நேரம் வானத்தில் பறந்து இருக்க முடியாது, அவர்கள் பக்கத்தில் வந்து இருப்பார்கள். இந்த கண்காணிப்பு விமானத்திலிருந்து சிக்னல் கொடுக்கும்போது தான் அவர்கள் எழுந்து தாக்க முடியும். எனவே இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்யாக்கு முதல் ஒரு ட்ரோன் வந்து தாக்கிடும். ஏன்னு சொன்னால் சின்ன பகுதி, இப்போ ஒரு பெரிய பகுதி என்று சொன்னால் ட்ரோன்கள் வந்து தூரத்தில் பறந்து வரைக்குள்ளேயே ஒரு 7-8 மைலுக்கு அங்கால பறந்து வரும்போதே அதை வந்து கண்காணிக்க முடியும். ஓகே, இந்த ட்ரெக்ஷனில் ஒரு ட்ரோன் வருது, அதை சுட்டு விழுத்தலாம் என்று சொல்லி. இது வந்து கண்மூடி திறக்கிறதுக்கு ட்ரோன் வந்துடும். இப்போ ஈரானுடைய கரை இருக்கு தானே, மற்ற பக்க கரை, அங்கே இருந்து ஒரு ட்ரோன் ஏவப்பட்டால் கண்மூடி திறக்கிறதுக்கு அந்த டேங்கரை நோக்கி வந்துடும். அப்புறம் எங்கே சுட்டு விழுத்துறது, எங்கே கண்காணிக்கிறது? எனவே மிக மிக ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன என்று சொல்லி இந்த போரியல் வல்லுநர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். லோய்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு இந்த கடல் சார்ந்த விஷயங்களை வந்து அலசி ஆராயக்கூடிய ஒரு அமைப்பு. அவை என்ன சொல்லிடணும்னு சொன்னால், ஒவ்வொரு டேங்கரையும் பாதுகாக்கிறதுக்கு, ஒவ்வொரு எண்ணெய் டேங்கரையும் பாதுகாக்கிறதுக்கு 8 தொடக்கம் 10 கப்பல்கள் தேவைப்படும். ஆனால் அவ்வளவு கப்பல்கள் வந்து அமெரிக்காட்ட இல்லை. அதனால தான் ஏனைய நாடுகள்கிட்ட வந்து உதவி கேட்கிறார்கள் என்று சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அமெரிக்காட்ட வந்து மொத்தமாக 73 டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் இருக்காம். அந்த 73 எங்கே இருக்குன்னு சொன்னால், முதல்ல அந்த 73
வந்து 50 கப்பல்கள் மட்டும்தான் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. அதாவது கடலில் வந்து யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்களாம். ஏனைய 23 கப்பல்களும் வந்து பயிற்சி மற்ற நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்களாம். சரி, இந்த 50 கப்பல்களும் ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்திலே நிற்குதுன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்த 50 கப்பல்களும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து அங்கங்கே தரிச்சு நிற்குதான் வேறு தேவைகளுக்காக. எனவே அந்த 50 கப்பல்களையும் ஒரே நடியாக கொண்டு வந்து ஹோர்முஸ் நீரிணையில் குவிக்க முடியாது. அதனால் அமெரிக்காவால் முடியாது. அதனால தான் ஏனைய நாடுகளோட உதவிகள் வந்து கேட்கப்படுது. சரி, ஒரு டேங்கரை பாதுகாக்கிறதுக்கு 8 தொடக்கம் 10 டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் தேவை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு அந்த ஹோர்முஸ் நீரிணையால் எத்தனை கப்பல்களை கொண்டு போக வேண்டியிருக்கும். அவ்வளோத்தையும் எப்படி பாதுகாக்கிறது? கொண்டே விடணும், திருப்பி கொண்டு வரணும், போகணும் வரணும். எனவே எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும், எப்படித்தான் முயற்சி செய்தாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நாடுகள் கொண்ட கப்பல்களை கொண்ட குவிச்சாலும் அது சாத்தியமே இல்லை, ஆபத்துக்கள்லாம் வரும் என்று சொல்லி இந்த போரியல் வல்லுநர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இதுக்கும் பார்க்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சுமூகமாக அந்த பிரச்சனையை முடிச்சுட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இவர்கள் தயாராக இல்லை. ட்ரம்ப் தான் அப்படி என்று பார்த்தா ட்ரம்பை சுத்தவர் இருக்கிறார்களும் அதே மாதிரி தான். எனவே இந்த போரியல் அறிஞர்களும் கடல் சார்ந்த நிபுணர்களும் முன்னாள் கடற்படை அதிகாரிகளும் சொன்ன இந்த கருத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு இது சரி என்று படுதா? இவர்கள் சொன்னது சரி என்று படுதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.